பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்ல கூடிய செப்டம்பர் மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் என்னவென்று பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 8 மாதங்கள் தேவன் நம்மள கண்ணின் போல பாதுகாத்து வந்தார், போஷித்தார், தெய்வீக ப்ரொடெக்ஷனை கொடுத்தார். இந்த நாள்ல கூடிய புதிய கிருபையினால் நம்மளை தாங்கி தேய்ச்சி வரார். உலக நாளத்துல இருந்து நன்றி சொல்லுங்க. செப்டம்பர் மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் என்னவென்று பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும், 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ எப்படி நான் தேவனோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டிட மாட்டேன், இயேசு கிறிஸ்துவோட வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டிட மாட்டேன், எனக்கு சுகம் கிடைக்கும் சொல்லிட்டு ஒரு பெரிய விசுவாசத்தோட அந்த கிரௌட் எல்லாம் பார்க்காம அவங்க தேவனோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அவங்க சுகத்தை பெற்றுக்கொள்வாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 12 வருஷம் அவங்க இந்த பிரச்சனையினால அவங்க அவதிப்பட்டிருக்காங்க. அவங்க சரீர ரீதியா மாத்திரம் இல்ல, மன ரீதியாவும் அவங்க நிறைய கோத்ரூ பண்ணிருக்கலாம். சோ இப்படி இருக்கிறப்ப அவங்களோட ஃபோக்கஸ் வந்து இயேசு கிறிஸ்துவாக மாத்திரம் தான் இருந்திருக்காருங்க. அந்த பெரிய கிரௌட்ல நான் எப்படி போக போறேன், எப்படி தேவனோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் அவங்க கவலைப்படவே இல்லை. எப்படின்னா நான் எவ்வளவு அந்த கூட்ட நெரிசல்ல எவ்வளவு என்ன போட்டு நெருக்கினாலும் சரி இயேசு கிறிஸ்துவோட வஸ்திரத்தை தொட்டுருவேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோக்கஸ், அவங்களோட விசுவாசம் ரொம்ப பெருசா இருந்துச்சு. இந்த நாள்ல கூட நம்மளோட வாழ்க்கையில இந்த வருஷம் துவங்கத்துல இருந்து அநேக காரியங்களை நம்ம கோத்ரூ பண்ணிருக்கலாம். நிறைய விதமான போராட்டங்களை நம்ம சந்திச்சிருக்கலாம். நிறைய தேவ சொன்ன வாக்குத்தத்தங்கள் தாமதமாகி நடந்திருக்கலாம், இன்னும் நடக்காம கூட இருக்கலாம். என்னப்பா எனக்கு இந்த வாக்கை நீங்க கொடுத்தீங்களே, இன்னும் நடக்கலையே, இன்னும் தாமதிக்குதே, இன்னும் எத்தனை மாதம் நான் காத்திருக்குது, இன்னும் எத்தனை வருஷம் நான் காத்திருக்குது, அப்படி அநேக காரியங்களை குறித்து சோர்ந்து போயிருக்கலாம். இல்ல நம்மள சுத்தி 4 பேர் கேள்வி கேட்கறதுல சோர்ந்து போயிருக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிரௌடுங்க, நம்ம 4 பேர் சொல்றதை கேட்டு சுத்தி 4 பேர் சொல்றதை கேட்டு ரொம்ப சோர்வடைகிறோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அவங்க சுத்தி அவ்வளவு ஒரு பெரிய கிரௌடு, ஆனாலுமே அவங்களோட ஃபோக்கஸ் இயேசு கிறிஸ்துவாக மாத்திரம் தான் இருந்திருக்காரு. இந்த நாள்ல கூட நம்மள சுத்தி அநேக பேர் நம்மள வந்து கீழே விழுக்கிற மாதிரி இல்ல சோர்ந்து போற மாதிரி அநேக காரியங்களை சொல்லலாம், இல்ல கேள்வி கிண்டல் செய்யலாம். இல்ல என்ன உன்னோட வாழ்க்கை இன்னும் இப்படியே இருக்கே, இன்னும் உனக்கு குழந்தை பிறக்கலையா, இன்னும் உனக்கு திருமணம் நடக்கலையா, இன்னும் உன்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றம் எதுவுமே வரல, இல்ல உனக்கு வேலை கிடைக்கலையா, அநேக காரியங்கள் உனக்கு கிடைக்கலையா, நடக்கலையா, உனக்கு உன்னோட தேவன் செய்யலையா, அப்படி அநேக காரியங்களை கேட்டு நம்ம சோர்வடைய வருவோம். ஆனா அதுக்கு எதுவுமே கவலைப்படாது. நம்மளோட ஃபோக்கஸ் எப்படி பெரும்பாலுள்ள ஸ்திரீயோட ஃபோக்கஸ் இயேசு கிறிஸ்துவா மாத்திரம் இருந்தாலும் அதே போல நம்மளோட ஃபோக்கஸும் இயேசு கிறிஸ்து, அவரோட சித்தம் அது மாத்திரம் இருக்கணுங்க. மனுஷன் பார்க்கிற விதமா இயேசு கிறிஸ்து நம்மள பார்க்கலங்க. மனுஷன் நம்மளோட முகத்தை, நம்மளோட தோற்றத்தை பார்க்கலாம். ஆனா தேவனும் நம்மளோட இருதயத்தை பார்க்கலாம். நம்மளோட இருதயத்துக்குள்ள இருக்கிற கஷ்டம், நம்மளோட இருதயத்துக்குள்ள இருக்க பாரம், நம்மளோட இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த கண்ணீர், எத்தனையோ நாள் காத்திருந்து நடக்கலையே அப்படின்ற கஷ்டம் எல்லாமே தேவன் அறிவாருங்க. அதனால எதுக்குமே சோர்ந்து போகாதீங்க. இந்த நாள்ல கூட செப்டம்பர் மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் என்னவென்று பார்ப்போம். சகேரியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாங்க, அநேக நேரத்துல நம்மளோட சுய பலத்தை போடுறோம், சுய ஞானத்தின்படி நடக்கிறோம், இல்லைன்னா சுய காரியங்கள்ல நம்ம ரொம்ப போக்கஸ்டா இருக்கிறோம். ஆனா இந்த மாதம் செப்டம்பர் மாதம் தேவன் கிளியராக சொல்றாரு, நம்மளோட பலத்தினாலேயோ நம்மளோட சுய என்ன சொல்றது, நம்மளோட சுயத்தினாலையும் இல்ல நம்ம சுத்தி இருக்கவங்க சொல்ற காரியத்தினால நடக்க போறது இல்லைங்க காரியங்கள், ஆனா தேவனோட ஆவினால நடக்கும் சொல்லிட்டு இந்த நாள்ல தேவன் நம்மளுக்கு வாக்கு பண்றாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா விசுவாசத்தோட பிளைண்டா, எப்படி அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ பிளைண்டா தேவனை நம்பி காரியங்களை வந்து அடுத்தடுத்து நம்ம விசுவாசத்தோட போகணும். எப்படின்னா தொட்டு என்ன சுத்தி எவ்வளவு நெருப்பு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க விசுவாசத்தோட போய் தேவனிடத்துல இயேசு கிறிஸ்து இடத்துல அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டாங்களோ அப்படி நம்மளோட ஃபோக்கஸ் தேவன் மேல இருக்கிறப்ப நம்மளோட காரியத்தை எல்லாத்தையும் தேவன் வாய்க்க பண்ணுவாங்க. அதனால எதுக்குமே சோர்ந்து போகாதீங்க. நம்மள சுத்தி இருக்கிற கிரௌட், நம்மள சுத்தி இருக்கிற அந்த 4 பேர் என்ன சொல்லுவாங்க, இதை எதையும் பார்க்காம ஏசப்பாவோட சத்தத்தை கேட்டு அவரோட சித்தத்தை செய்யறப்ப நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களும் ஆசீர்வாதமாக அதிசயமாக கட்டாயம் மாறுங்க. அதனால இந்த மாசம் தேவன் நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடம், மந்த் ஆஃப் ஃப்ரீடம் சொல்லிட்டு நம்மளுக்கு வாக்கு பண்றாரு.